கடன் வாங்கின படம்டா, வட்டி கொடுத்து வாங்கின படம் ஏண்டா எடுத்த? எந்த படத்தை பாக்க? வாயிலே பேரை சொல்லாத. நம்பி வந்தவகிட்ட காசு வாங்கி மோசம் பண்ணிட்டு ஆட்டக்காரியோட சுத்திக்கிறேன்னு கேட்டுதான் வந்த. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது உன் குடும்பத்தையே ஏமாத்திருக்கேன்னு. என்ன ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நீ இங்க வரக்கூடாது. என் பொண்ணோட கல்யாணம் பணம் இல்லாம நின்னதா இருக்க கூடாது. ஒரு பணம் விழுந்து நின்னதா இருக்கட்டும். என்னமா நடந்துச்சு? ஏமா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க எல்லாம்? குடும்பமே கெட்டு போச்சுடா. என்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலமா. தங்கச்சி கல்யாணம் நடக்காதுப்பா. ஏமா? எதுக்குமா? அந்த பழா போலவன் இந்த லெட்டர்ல குடும்ப தலையத்தை மாத்தி. என்னமா சொல்ற நீ? அப்பா குடுங்கப்பா, அந்த லெட்டர் குடுங்கப்பா. அப்பா, நான் ராஜபாண்டி. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு தெரியும். என்னை மன்னிச்சிருங்கப்பா. எதிர்த்து விட்டு மஞ்சுளாவும் நானும் வாழ்றதுக்காக இந்த ஊரை விட்டே போகிறோம். எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக தங்கச்சி கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம இடத்த வித்தாவது தங்கச்சி கல்யாணத்தை பண்ணிடுங்க. எனக்கும் அதில் பங்கு இருக்குல்ல, அதை தான்ப்பா எடுத்துகிட்டு போகிறேன். மறுபடியும் வந்து உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. அவன் போனா போட்டோம்பா. நீ எதுக்குப்பா இடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்க? தங்கச்சி கல்யாணத்தை நான் நடத்துறேன்ப்பா. பா என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. பா என்ன எப்போ நம்பாதீங்க பா. பேசுங்கப்பா. என்ன நம்புறேன்னு வார்த்தை சொல்லுங்கப்பா. என்ன நம்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா பாருமா நம்ப மாட்டாரு. நானும் கூட பிறந்த அண்ணன் தானே. நான் பண்ணுவோமா? தங்கச்சி கல்யாணத்தை நான் பண்ணுவோமா? நீ யாரை நம்பமா? நான் எப்படா உன்னை நம்பல? அம்மா நம்புறேன்டா உன்னை. இது போதுமா? நம்புறேன். எனக்கு இது போதுமா? தங்கச்சி கல்யாணத்தை நான் எப்படி பண்ணி காமிக்கிறேன் பாரு. நகைக்கு பேலன்ஸ் நாங்களாம் பாத்துக்கிறோம் மாப்ள. 1 லட்சம் ரூபா குறையுதுன்னு சொன்னீங்களா மாப்ள? முதல்ல அந்த கவுன்சிலரை போய் பாரு. அவர் ஏதாச்சும் ஐடியா கொடுப்பாரு. இதுக்கேமா நீ கவலைப்படுற? எனக்கு தெரிஞ்ச வட்டி கடைக்காரன் ஒருத்தர் இருக்கான், வாங்கி தரேன். ஆனா காசை கரெக்டா திருப்பி தரலன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அதுக்கு தான் யோசிக்கிறேன். ஏண்டா கல்யாணத்துக்கு காசு வேணா நான் வேணும், கருமாதிக்கு காசு வேணா நான் வேணும். வட்டி மட்டும் கேட்டா கிட்ட கூட எட்டி பாக்குறதுல எப்படா வட்டி வருவா? யாருக்கிட்ட ஏமாத்த நினைக்கிற? உரிச்சு விடுவாண்டா. எப்படா தருவ சொல்ற? சொல்லு. வட்டி எப்ப தருவேன்? வாயா கவுன்சிலர, என்ன ஆளுகளை தூக்கணுமாயா? இல்லண்ணே, உங்களை தான் பார்க்க வந்தோம். என்னடா இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க? கொல்றவன சொல்லுங்க. ஒரு உதவி வேணும். தம்பி எனக்கு வேண்டப்பட்டவர். அப்பா ஹெட் மாஸ்டரா இருக்காரு. என்ன வேணும் அதுக்கு? கொஞ்சம் பணம். கொஞ்சம் பணம்னா ஒரு 1 லட்சம் ரூபா. தம்பி 1 லட்சம் எப்ப திருப்பி தருவீங்க? ஒரு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். அது அசலு. வட்டி மாசம் மாசம் கரெக்டா வந்து கொடுத்துறேன் சார். ஜெகதீசா, என்ன கவுன்சிலர புறநோட்ல கையெழுத்து வாங்காம கொடுக்கறேன்னா
எப்படி வாங்குவேன்னு தம்பி கிட்ட சொல்லி கொடு. சரிண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. டேய் சேதீசா, என்னதான்டா சொல்றான் அவன்? பா, தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு தேவையான பணம் நகை எல்லாம் இருக்குப்பா. முடிங்கப்பா. அம்மா நீங்களாவது வாங்குங்கம்மா. ஏமா இப்படி இருக்கீங்க? நடந்ததே நினைச்சிருந்தா எப்படி? தங்கச்சி கல்யாணம் பண்ணல, சீக்கிரம் அந்த ரெடி பண்ணுங்க. சுமதி இங்க பார். ஏய் சே, சின்ன குழந்தைங்க மாதிரி அண்ணா இருக்கல்ல, அழக்கூடாது. டேய் அழாதடா. தூங்கு மூஞ்சி, என்ன அழுதுட்டு இருக்க? அண்ணா இருக்கல்ல, எல்லாம் பாத்துக்கிறேன். அண்ணா கவுன்சிலர் அண்ணா, நீங்க எல்லாம் ஏன்னா இந்த வேலையை செய்றீங்க? சும்மா இரு பாண்டி, நீ கஷ்டப்படுற பார்த்து நாங்க சும்மா இருக்கிறதா? நாமெல்லாம் அப்படியா பழகிருக்கோம். அப்புறம் நீங்க எல்லாம் இன்னொரு உதவி செய்யணும்டா. உதவின்னு சொல்லாத வாண்டி, உத்தரவு போடு. பூரா பேரும் சேர்ந்து அசத்திர மாட்டோமா? என்ன உதவி மாப்ள? இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். எங்க அண்ணன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல. அந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என் தங்கச்சி கல்யாணமே நின்று போயிடும்டா. இப்ப அவங்க வருவாங்க, அதை மறைக்க கூத்து போட்டு தசையை மாத்திட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு காலைல கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படியா பேசி தீர்த்துக்கலாம்டா. அதை விடு மாப்ள. கூப்பிடுறா சலங்கைய. ஆடி அடங்கு உலகத்துல ஆட வந்திருக்க, புதுசா ஆட்ட வந்திருக்க, அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க, இங்க காட்டு ஒஞ்சரக்க. ஆடி அடங்கு உலகத்துல ஆட வந்திருக்க, புதுசா ஆட்ட வந்திருக்க, அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க, இங்க காட்டு ஒஞ்சரக்க. கதகளி ஆடவா,